ஜோயல் ஊழியங்கள் சென்னை வழங்கும் நல்ல வார்த்தை, குட் வேர்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கரம் பிடித்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பாருங்கள், அநேகர் விபத்தில் மரித்து போகிறார்கள். நம்மோடு கூட படித்தவர்கள் அநேகர் மரித்து போனார்கள். நம்மோடு கூட இருந்த உறவினர்கள் மரித்து போனார்கள். நண்பர்கள் மரித்து போனார்கள். கிருபையாய் தேவன் ஜீவனை கொடுத்து உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதற்கு ஒவ்வொரு நொடியும் பாருங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், நன்றி என்று வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், ஆம், பாடுகிறேன், கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி. செத்து மடிந்திருப்பேனே, ஒரு நாளும் கைவிடவில்லை. செத்து மடிந்திருப்பேனே, ஒரு நாளும் கைவிடவில்லை. என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி. எதிரி ஆளிக்க நினைத்தானே, எதிரி ஆளிந்து போனானே, எதிரி ஆளிக்க நினைத்தானே, எதிரி ஆளிந்து போனானே. என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி. என்னையும் நேசித்தீரையா, எனக்காக யாவும் செய்தீரே, என்னையும் நேசித்தீரையா, எனக்காக யாவும் செய்தீரே. என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி. தினமும் சொல்லுங்கள், இயேசுவே கூப்பிடுங்கள், இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இயேசு 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 என்று உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசு அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், சமாதானத்தின் பிரபு, சமாதான கர்த்தர், உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பேரின்பம், உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு மகிழ்ச்சி, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. பாவங்களை மன்னிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு ஒருவரால் மாத்திரமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இயேசு ஒருவரால் மாத்திரமே
அந்த பரலோக பாக்கியம் உண்டு. பரலோகத்திற்கு ஒரே வழி இயேசு. நித்திய ஜீவனுக்கு ஒரே வழி இயேசு. நரகத்திற்கு நீ செல்லாமல் அந்த நரக ஆக்கினை, அந்த நரகத்தில் இருந்து நீ வெளியே வந்து பரலோகத்தில் வாழ வேண்டுமானால் ஒரு வழி உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் மூலமாகத்தான் நாம் எல்லாரும் பரலோகம் போக முடியும். அவர் மூலமாகத்தான். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் இயேசு வேதாகமத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், வேத வசனங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்பு சகோதரனே, உங்கள் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்பு சகோதரி, தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிற தேவன், அன்பு வைத்திருக்கிற தெய்வம். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாதவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த இயேசு, வியாதி எஸ்தர்களை சுகமாக்கின இயேசு, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கின இயேசு, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். ஒருவருக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் தீங்கு செய்ததில்லை. அனைவருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவே சுற்றி திரிந்தார். குணமாக்குகிற இயேசு, சௌக்கியம் தருகிற இயேசு, ஆரோக்கியம் தருகிற இயேசு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், தலையிலே முள்கிரீடம் வைத்து அழுத்துகிறார்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முள்ளானது கண்ணிற்குள்ளே குத்தி வந்ததாம். கண்களில் இருந்து இரத்தம், தலையில் இருந்து இரத்தம், கால்களில் இருந்து இரத்தம், கைகளில் இருந்து இரத்தம். ஐயா, வேதனை துடிதுடிக்கிறார் இயேசு சிலுவையிலே. ஈட்டியை எடுத்து விழாவிலே குத்துகிறார்கள். விழாவில் இருந்து இரத்தம், இரத்தம். சிலுவையிலே தொங்கினவரா முழு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. நான் செய்த பாவத்திற்காக, நான் செய்த அக்கிரமத்திற்காக, நான் செய்த அநியாயத்திற்காக நான் பெற வேண்டிய தண்டனையை என் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதவர். அவர் பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்பு சகோதரி, உங்களுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்பு சகோதரா, உங்களுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். முழு இரத்தத்தையும் சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சகல பாவங்களையும் நீக்கிவிடும். பாவ மன்னிப்பு இயேசுவின் இடத்துல உண்டு. சகல பாவங்களையும் மன்னிக்கிறவர் இயேசு ஒருவரே. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று கதறினால் போதும், கூப்பிட்டால் போதும், உடனே உன் பாவங்களை மன்னிப்பார். உன்னை அணைத்துக் கொள்வார், அணைத்து முத்தமிடுவார். பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர்
மரிக்கும் முன்பே சொல்லி இருந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன். இயேசு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி வந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு முழு இரத்தத்தையும் சிந்தினார் என்பது உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை. கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அவர் பிறந்தார் என்பது உண்மை, மரித்தார் என்பது உண்மை, உயிர் தெழுந்தார் என்பதும் உண்மை. உண்மை, சத்தியம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்ததினாலே, பிரியம் வைத்ததினாலே, நாம் அழிந்து விடக்கூடாது என்பதினாலே பலியான இயேசு கிறிஸ்து, பலியான இயேசு கிறிஸ்து எனக்காக இயேசு பலியானார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமாயிருக்கிற கர்த்தர் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லுகிறார். ஆம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. வருவார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார். உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போக வருகிறார். இயேசுவே வாரும் என்று கூப்பிடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 37:23 வாசித்து பாருங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 87:2 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோன் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். தமக்கு பயந்தவர்கள், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரியே, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரனே, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற சகோதரனே, உன்மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன்மேல் பிரியமாயிருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 62 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். பயப்படாதே, உனக்கு சமாதானம். நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை. பயப்படாதே, ஒரு போதும் பொல்லாத பயத்தினாவையே இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, தேசத்தை விட்டு வெளியேறுகிறது. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்திருக்கபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்னும் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தான தர்மம் பண்ணுங்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்கள் மீது பிரியமாயிருக்க வேண்டுமா? இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அப்படியே செவி சாய்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யுங்கள், ஒரு பொழுதும் ஒருவருக்கும் தீமை செய்யாதிருங்கள். தீமை செய்ய வேண்டாம், நன்மையே செய்யுங்கள். தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம் தேவன் பிரியமாயிருக்கிறார், உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். நீங்க அவர் மேல் பிரியமா இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசித்தால் போதும், அவர் மேல் நீங்கள் பிரியமாயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டார். நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விசுவாசிக்கணும்.
விசுவாசித்தால் நீங்க என்ன பண்றீங்க? தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்க. விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவிசுவாசம் இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவிசுவாசம், அவிசுவாசம் வரவே கூடாது. அவிசுவாசம் நீங்கும்படி இயேசுவே கெஞ்சுகிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு விசுவாசம் உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் உனக்கு பலன் உண்டு. விசுவாசித்தால் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. வேதாகமம் தெளிவாய் போதிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றும் பிசாசுகளை துரத்துகிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே. இன்றும் நவமான பாஷைகளை பேசுகிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே. இன்றும் சர்ப்பங்களை மிதிக்கிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிறோம், வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். இன்றும் கண்களால் காண்கிறோம் விசுவாசிக்கிறதினாலே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசி சகோதரனே, அன்பு சகோதரி, விசுவாசி. அவிசுவாசியாயிராதே, சந்தேகம் உள்ளவனாய் வாழாதே, சந்தேகப்படாதே. நீ விசுவாசி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள், பூரண சௌக்கியம் அடைவீர்கள், பூரண சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள், பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டிக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களும் அதிசயங்களையும் அவர் செய்வார். நிச்சயமாய் நிச்சயமாய் எதிர்பாருங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள்.
நீங்கள் விசுவாசித்தால் அந்த காரியங்களிலே அற்புதங்கள் நடக்கும். விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், நிச்சயமாய் உயர்த்தப்படுகிறதை காண்பீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. வேதாமும் சொல்லுகிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். விசுவாசிக்கட்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவர். அவர்கள் மேல் பிரியமாய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது. அப்படியே ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அரவணைத்துக் கொள்ளும், பராமரித்து போஷித்து பாதுகாத்து நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள ப்ராஃபட் ஜோயல் மினிஸ்ட்ரீஸ், சென்னை, தமிழ்நாடு. 24 hour prayer support 9842431347. Our WhatsApp, PhonePe, GPay and Paytm number 9842431347. அன்பிற்குரியவர்களே, உங்கள் காணிக்கை மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய எங்களுடைய முகவரி எஸ். ஜோயல், அக்கவுண்ட் நம்பர் 2030183120. IFSC கோட் SBIN 000958. பேங்க் ஆஃப் இந்தியா, ஓட்டன்சத்திரம் பிரான்ச்,